ஆனால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு பொதுவாகவே டைம் வந்து 2026 நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா 60% நல்லா இல்லை, 40% நல்லா இருக்கு. சார் நான் ஒரு முயற்சி பண்ணலாமான்னு கேட்குறேன், எப்படி இருக்கும்? முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பெரிய கடன் பேங்க்கில் லோன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் மாட்டிப்பாங்க. எதிர்பாராத நிகழ்வு அவங்களுக்கு இயல்பாகவே ஏற்படுது சார், அதனால் கவனமாக இருக்கணும். அப்போ 2026 கணவன் மணி சண்டை வருமானம் வரும், அதை கொஞ்சம் தூரமாக வச்சு இருந்து கவனமாக இருந்து பாருங்கள். செலவுகள் அதே மாதிரி தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இந்த நேரத்தில் அதிகமாக உண்டு. சம்மந்தம் எதுக்கு வாங்குறீங்கன்னு தெரியாது. இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு ரைட்டு, 20 படம் 30 படம் வாங்கி அடுக்கி வச்சு எதுக்கு தான் வாங்கி அடுக்கி வச்சுருக்கீங்க? எதிர்பார்த்ததை விட வருமானம் நல்லாவே இருக்கும். அதுவும் செவ்வாய் தசை மிருகசீசம் 1-2 போனுச்சுன்னா வருமானம் எப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இந்த எடிட்டிங் சம்மந்தப்பட்ட சூப்பராக வேலை செய்யும். வண்டிகளில் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, ஓலோ ஓட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். இந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு போகிறாங்க இல்லவா, அது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சார் ரிஷபராசிக்கு சொல்லுங்க சார்னு கேட்குறாங்க சார், காதல விழுகுது. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 நட்சத்திர பாதத்துக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகக்கூடிய, சின்ன கடனே பெரிய கடனாக இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரெண்டாவது வந்து இப்போ உங்களுக்கு சூரிய தசை போயிட்டுருக்கா, கிருத்திகை நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கா, தேவையில்லாத கடனில் போய் விழாதீங்க அப்படின்னு சொல்லலாம். பிளான் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. முக்கியமாக ஹீட்டு, உடம்பு ஹீட்டு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கடன் பேங்க்கில் லோன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் மாட்டிப்பாங்க. 50% இருக்குது. 50% இருக்கும்போது 50 நல்லது 50 கெட்டது இருக்குது. நீ எது முடிவு எடுத்தாலும் நீ கவனமாக எடுத்துக்கணும். இப்போ பிரச்சனைகள் நிறையா இருக்கும், ஆனால் அவனுக்கு வருமானம் அப்படி இருக்கும் சூப்பராக. இப்போ இந்த ஆள் கஷ்டப்படுறான், ட்ராப்பாலும் உழைப்பார், ஆனால் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு வகையில் வருமானம் பார்த்திங்கன்னா 2026. ஆனால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு பொதுவாகவே டைம் வந்து 2026 நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணுன்னா, எங்கேருந்து பணம் வரும், எப்படி பணம் வரும், ஜீம்பும்பா மாரி. இப்போ உதாரணமாக இப்போ ரிஷபராசிக்கு 3 கோடி வருமானம் அப்படிலாம் வராது. இப்போ ஒரு 30,000 வர இடத்துல ஒரு 45,000 வரும். எப்பா இந்த மாதம் உனக்கு வர வேண்டிய பணம் இந்த எனக்கு கொஞ்சம் வந்துச்சு, அம்மா மூலமாக, அப்பா மூலமாக, தங்கச்சி மூலமாக, அக்கா மூலமாக, அண்ணன் மூலமாக, ஏதோ ஒரு குருட்டத்தனமாக ஒரு பணம் வர்றது வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வரம் தான் இவங்களுக்கு இந்த வருஷம். ஆனால் என்னென்னா தொழிலில் வந்து கரடு முரடாக இருக்கும். இப்போ இரவு நேரம் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? சூப்பராக இருக்கும். அப்படியே அவங்களுக்கு இந்த வேலையை பண்ணி கொடுத்துட்டு போ, உனக்கு டெய்லி 2,000 கொடுத்துட்றேன், எப்படி எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு வருமானமாக மாறும். இல்லை சாயங்கால நேரம், இல்லை காலை நேரம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி, இல்லை சூரிய உதயத்துக்கு பின்னாடி, சூரியனோட அஸ்தமனத்துக்கு பின்னாடி, இந்த டைமில் வேலை பார்க்குறவங்க உண்மையிலே இப்படி பார்க்கணும். இப்போ எனக்கு அந்த நேரம் தான் ஒத்து வரணும், அந்த நேரத்தில் நீங்கள் போய் பார்க்கணும். இல்லை நான் பகல் 12 மணி தான் நான் விளக்கு போடுவேன்னா, நீங்கள் 12 மணி விளக்கு போட்டேன்னா விளக்கு போடலை. நான் இப்போ சூரிய தசைக்கு நைட்டு 6 மணிக்கு பிறகு ஒரு வேலை எடுத்துக்கிட்டு ஒரு வெல்டிங் பட்டையில் ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்க்குறேன், 2,000 கொடுக்க வேண்டிய இடத்துக்கு 3,000 கொடுத்துட்டு போவார். சார் இதெல்லாம் வேலையை பார்க்க முடியாது சார், இந்த ப்ளம்பிங் வேலையெல்லாம் நான் நைட்டு பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் பார்த்து கொடுத்துட்டு காசு கேளுங்க 6,000 கொடுப்பார். 1,500 1000 கொடுக்க வேண்டிய இடத்துல 6,000 கொடுப்பார். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வருது இல்லை. இப்போ இந்த ஜோதிடம் வந்து அந்தந்த நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயம் தெரிஞ்சால் தானே பயன்படுத்த முடியும். இப்போ ஒருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு 1000 2,000 வந்தால் வருமானம் தானே அது. ஏன்னா வருமானத்தை நோக்கி பயணிக்குது இல்லை. கம்யூனிகேஷன் அவங்களுக்கு நல்லா இருக்காது, அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கு நல்லா இருக்காது, போட்டித் தேர்வுகள் நல்லா இல்லை. இப்போ இங்கே போய் நம்ம வாலண்டரியாக முயற்சி பண்ணுறது வேஸ்ட்டு. அதே மாதிரி ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு வேலை பார்க்குறது நல்லாயிருக்கும். நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு நல்லாயிருக்கும். வண்டிகளில் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, ஓலோ ஓட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். இந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு போகிறாங்க இல்லவா, அது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். உடல் உழைப்புங்கிறது இவங்களுக்கு தேவைப்படுது. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் யாராக இருந்தாலும் சரி, உழைக்கிறதுக்காக ஓடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். ஒரு இடத்துல உட்காராதீங்க. மாலை நேரங்களில் தான் உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படிங்கிறதே எங்க சொல்லலாம். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனம் வேணும். அது எல்லா ராசிக்கும் கவனம் வேணும். இது வந்து மேஷராசி ரிஷபராசி கிடையாது, எல்லா ராசிக்கும் கவனம் வேணும். பார்த்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கட்டாயமாக ரிஷபத்தை பொறுத்தளவில் இந்த ஒரு வருடம் கொஞ்சம் வாயை அடக்கி நிற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இன்னும் இவர் ரிஷபராசியாக இருப்பாரோ, ஏதோ வீடியோ மூலமாக யாருக்கும் சொல்கிறாரோ பார்த்துங்க. வீட்டில் ரிஷபராசியில் எல்லா ராசியும் 2026 பொறுத்து திருமணம் சார்ந்த முடிவுகள் அதிகமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ரேஷியோ. போன வருஷம் 2025 7.1,
மற்ற மாநிலத்தை விட இந்த தமிழ்நாடு மாநிலம் விவகாரம் சம்மந்தப்பட்ட 7.1% இருக்குது. மற்ற மாநிலம் 14, 15, பீகார், ஒரிசா, மகாராஷ்டிராலாம் 14, 15 ரொம்ப இருக்குது. பெருமையா இருக்கு சார். இல்லை அப்படி கிடையாது. கம்மியா இருக்குன்னு. இல்லை 7 அதிகம்தான். இதுவே 5வது 6வது இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதுவே அதிகம்தான். ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் வேறு, பண்பாடு வேறு. நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இவை யாரோடையும் ஒப்பீடு பண்ண முடியாத ஒரு கலாச்சாரம். அப்படி இருக்கும்போதும் ஆனால் வந்து இது அதிகமான ஒரு இடத்துல தான் இருக்குது. இது புரிதல் வரணும். இது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, 2026 இந்த மாதிரி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக வரணுங்கிறது கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். இந்த ஆண்டு இது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை தவிர்க்க முடியுன்றதுனால தான் இது முக்கியமாக சொல்கிறோம். இது என்னென்னா வருன்றது கட்டாயம் இல்லை. இது ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை குறிப்பிட்டு இதை சொல்கிறதுக்கு காரணம். இதுக்கு ஒரு பரிகாரம்னா ஆண்கள் என்ன சொன்னாலும் பெண்கள் கேட்டுக்கணும், பெண்கள் என்ன சொன்னாலும் ஆண்கள் வந்து ஆமான்னு சொன்னா பெரிய பரிகாரம். அந்த காலம், அது அந்த காலம். நேரம் சரியில்லாதப்ப எப்படி கேட்பாங்க? கண்ணு தெரியாதவர்கிட்ட போயிட்டு எவ்வளோ இந்த பார்த்து போப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பார்த்து போவோம்னு சொல்ல முடியும். ஓவியம் எவ்வளோ அழகாக இருக்குன்னா எப்படிப்பா அது புரிஞ்சுக்குவாங்க அதை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பெர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது 100% பொருந்தும். இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அட்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அட்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கும். கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கும். இது வந்து ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி கூகுள் ப்ளே ஸ்டோரில் அட்சய லக்ன பத்ததின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்ட் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும். அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏஎல்பி, ஏஆர்பி, ஏபி, லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக காமிக்கும். அதில் ஏஆர்பி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அட்சய நட்சத்திரம். அந்த ஏஆர்பிக்கு நேராக ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திரம் என்ன, அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது 2 ராசி கட்டங்களில் கூட வரும். மிதுன ராசிக்கு 1, 2, 3ஆம் பாதம், 4வது பாதம் கடகராசிக்கு வரும். அப்போ மிதுன ராசிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இங்கே காமிச்சிருப்போம், கடகராசிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அதனால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அட்சய ராசி தசா புத்தி அடிப்படையினால பலன். இப்போ தசா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த தசைக்கு உரிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ஏஆர்பிக்கு நேரம் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குடைய தசை தான் இப்போ உங்களுக்கு நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ நான் இப்போ பெருங்கோள் இந்த ஊர் என்ன ஊர், இப்போ வந்து முகப்பேரில் இருக்கோம். நக்கீரனோட ஆஃபீஸில் ஓம் சரண் யூடியூப் சேனல் இந்த சேனலோட ஆஃபீஸில் இருக்கும். இப்போ எனக்கு பாதை தெரியாது அப்படின்னா நான் மேப் போட்டு வர்றேன், இல்லை நான் யாரோ ஒருத்தர் கேட்டு வர்றேன். இந்த பாதை தெரிஞ்சால் நான் கேட்டு வருவேனா? நேராக நானே என்ன பண்ணுவேன், லெஃப்ட் ரைட் இங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் நான் நேராக டெய்லி மேப் போட்டால் வர்றாரு, டேரெக்டாக வந்துடுவார். நான் மேப் போட்டு தான் வர்றேன். ஆனால் அவருக்கு அந்த பாதை தெரிஞ்சுட்டு அவர் வந்துட்டார். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயாச்சும் யார்கிட்ட ஒருத்தருமே இல்லை, எங்கே யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு. அதேமாரி தான் வாழ்க்கை. இப்போ பக்கத்தில் ஒரு பாதை தெரிஞ்சால் ஈஸியாக வந்துடுறோம். வாழ்க்கைங்கிற பாதை ஜோதிடங்கிற ஒரு வழியின் பாதையில் பயணிக்குது. இது தெரியணுங்கிறதான் ஆசைப்பட்டோம். எல்லோரும் தெரிஞ்சுங்க. நீ ஜோதிடம் பார்க்காதீங்க. ஜோதிடம் வந்து யாருக்கும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஜோதிடம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் என்னிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஜோதிடம் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்க முடியும். ஜோதிடம் வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஜோதிடம் பார்க்கவே இல்லைனாலும் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இப்போ இரவு நேரம் சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும். அப்பா சூப்பராக இந்த வருஷம் கூடுதலாக ஒரு வேலை அடிஷ்னலாக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வேலையை பார்த்துக்க. அது நீ 2 மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு 20 நேரம் சம்பளம் கொடுப்பான். நீ பகலில் 8 மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு 20 நேரம் சம்பளம் கொடுப்பான். அப்போ அதை பயன்படுத்தணும்ல. 2026 இதை பயன்படுத்துங்கன்னு தானே சொல்கிறோம். ஜோதிடம் தெரிஞ்சால் நம்ம இப்போ இவர் தெரிஞ்சால் என்ன பண்ணுவார், காலையில் 4:30 மணியில் 6 மணி ஒரு ஹோம் பண்ணிட்டார். இன்றைக்கி இப்போ காலையில் கிரகப்பிரவேசம் பரிகாரம் பண்ணி சம்பாதிச்சிட்டார். 2000 சம்பாதிச்சிட்டார், 2200 சம்பாதிச்சிட்டார். உண்மையாங்க. நான் இப்போ ஒன்று வரும்போது ஒரு ஹோமம் பண்ணிட்டு தான் வர்றாரு. அப்போ ஜோதிடர்கள் ஏன்னா இவங்களுக்கு எது பயன்படுத்தணும்னு தெரியும். இந்த குதிரை ஓடுனா ஜெயிக்கும் அப்படின்னா அந்த குதிரையெல்லாம் பந்தயம் கட்டுறோம். அப்போ அந்த குதிரையில் ஜெயிக்குங்கிறது தானே பந்தயம் கட்டுறீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த குதிரைன்னா எந்த வேலையில் நீங்கள் போனால் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த வேலையை தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற போயிட்டு வண்டி ஓட்ட சொன்னால், வண்டி ஓட்டுறவர் போய் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க சொன்னால் எப்படி லாஜிக் ஒத்து வரும்? பொருந்தாத மூடி பொருந்தாத பாட்டில் வாழ்க்கையில் ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க. அந்த தண்ணி என்ன பண்ணும், கீழே ஊற்றி விடும்ல. அதேமாதிரி வாழ்க்கையில் எல்லா முடிவுகளுமே தோற்று போகிறதுக்கு காரணம் நீங்கள் படித்தவங்க எல்லோரும் வேலைக்கு போயிட்டோம்ல பாருங்கள். படிக்கிறது ஏதோ ஒன்று படிக்கிறோம், வேலை பார்க்குறோம், பொருந்தாத வேலை தானே பார்க்குறோம். அதுக்காக தயவு செய்து ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது. சரி, கார்த்திகை நட்சத்திரம் இந்த 2020 இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் சார். அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகளை கரெக்டாக செலுத்திடணும்.
ஜிஎஸ்டி சம்பந்தமானது எல்லாமே, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஏன்னா Accounts-அ வருமானம் correct-ஆ நிறைய வரும்னு சொல்லிட்டீங்க இல்லையா, நைட்டு நேர தொழில்ல. மறைமுக அதுவே- வருமானம் தான் ஆ. வருது, அதுதான் சிக்கல். கணக்கு காட்ட முடியாமல் வர்றது தான் இங்கே இருக்க சிக்கல். நேரடியாக வர வருமானத்தை விட மறைமுக வருமானம் வருமானம் கொஞ்சம் கூட வரும்பா, பார்த்துங்க. அது வந்து அது வந்து அரசாங்கம் கணக்கில் ஒழுங்காக கொண்டு வாங்க, அவ்வளோ. வீட்டு வரி கட்டலான்னு கூட வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கண்டிப்பா வரும். உண்டு. ஒரு 400 ரூபாய் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு வேற சொல்லணும். ஏன்னா எனக்கு மறைமுகமான வருமானம் நாளைக்கு வந்து மாட்டிடக்கூடாது, கணக்கு காட்ட முடியாமல் பிரச்சனை வந்துடக்கூடாது. எவ்வளோ வரும்னு சொல்கிறீங்க. இப்போ பாருங்கப்பா, கார்த்திகை நட்சத்திரம் இப்போ சூரியதசை நடக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றதெல்லாம் நல்லா இல்லை, பயன்படுத்துங்க, அதுதான் சொல்கிறேன். பினாமியா முக்கியமாக இருக்கிறவங்க கூடுதல் கவனமா அரசியல்வாதிகள். இருக்கணும். ரோகிணி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க ஐயா. எப்படியாச்சும் எப்படி சந்திரதசை வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு விஷயம். வெளிநாடு வாய்ப்புகள் யாரெல்லாம் தேடிட்டு இருக்கோம், அதே அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் தான் இருக்கும். அந்த எவ்வளோ அந்த ரோகிணி நட்சத்திரம் 40% இருக்கு சார். 40%. அப்போ அது நல்லா இருக்கான்னா முதல்ல விஷயம் நல்லா இல்லை. ஏன்னா 60% நல்லா இல்லை, 40% நல்லா இருக்கு. இந்த ரிஷபராசின்னு பொதுவாக நல்லா இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திரதசை நடக்கிறவங்களுக்கு 60% நல்லா இல்லை, 40% நல்லா இருக்குது. சரி, இப்போ இதை இதெல்லாம் நல்லா இல்லை, எதை மட்டும் நம்ம கவனமாக எடுத்துக்கணும். இப்போ சூப்பரா உதாரணமாக இருக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்திரதசை நடக்கிறவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கற்றுக்கலாம். சரி, வருமானமும் நல்லா வருமானம் நல்லா இருக்கும், ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துடும். இப்போ சார், இப்போ எனக்கு ஒரு 24 வயசுலேருந்து 44 வயசு இந்த வருஷம் வருமானம் கேட்டால் எனக்கு வருமானம் வந்துடும். சார், நான் ஒரு முயற்சி பண்ணலாமான்னு கேட்குறேன், எப்படி இருக்கும்? முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. செலவு அதிகமாகிடும், முயற்சி பண்ணால் அது செலவு அதிகமாகிடும். விரையம் தான் மனசே. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாவே பண்ணலாம். நான் ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்குது இந்த 2026 இப்போ எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு காதல் தானே கட்டாயிடும்னு சொல்றதா, அது கட்டாயிட்டு தான். இல்ல நீங்களா கொஞ்சம் நவுந்துக்கங்கன்னு சொல்றதா? நமக்கு வந்து இன்டியூஸ்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு வாங்கின பிறகு எதுக்கு வாங்குறோன்னு தேவையில்லாமல் வாங்கிட்டோமேன்னு யோசிக்கக்கூடிய தன்மை இந்த சந்திர தசை ரோகிணி நட்சத்திரத்தில். மனம் வந்து அலைபாயும் சார். ஒரு பொதுவாக இடத்துல சந்திர தசைக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு ஃபோன் வாங்கிடுவாங்க, ஃபோன் வாங்கிட்டு வீட்டு வந்தது பிறகு ரிவ்யூ படிப்பாங்க, அந்த ஃபோன் ஹீட் ஆகும்பாங்க. அந்த ஃபோனை பயன்படுத்துறதுக்குள்ளே மனசு படக்கு. அது எப்போயும் வெடிக்கிற மாதிரி இவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அது ஹீட்டே ஆகாது, அது வேறு விஷயம். எனக்கும் ஒருத்தனை ஹீட் தான் ஆகும். ஃபோன் இல்லாமல் இருந்தால் ஃபோனு தான் ஹீட்டு தான் ஆகும். ஏதோ ஒன்று அது இதான் பண்ண சொல்லுவோம். இந்த சந்திரதசை உலகத்தில் நீங்கள் எல்லா பொருளுமே வாங்கி அந்த அண்டனை கட்டுறன்னு சொல்லுவோம்ல, எதெல்லாம் தேவையில்லாத பொருள் ஒரு சந்திரதசை உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் மினிமம் என்னென்ன பொருள் வாங்கணுமோ அத்தனை பொருள் வாங்கி சம்மந்தம் எதுக்கு வாங்குறீங்கன்னு தெரியாது. இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு ரைட்டு, 20 படம் 30 படம் வாங்கி அடுக்கி வச்சு எதுக்கு தான் வாங்கி அடுக்கி வச்சுருக்கீங்க? இது எல்லா தசை பற்றிக்கும் பொருந்தும். சந்திரதசைக்கு இப்போ சந்திரதசை கூட வாங்குவோம். எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தது பிறகு அதை பற்றியான அனுபவங்களை மறுபடியும் எல்லாத்தையும் கேட்டோம். சார், இது எப்படி சார் வாங்கலாம்? அந்த ஃபோனு ஓப்போ ஃபோன் வாங்கிட்டு வந்து ஓப்போ ஃபோன் வச்சுருங்க, எப்படி வாங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கணும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. சந்திரதசை யாருக்கும் நடந்தவங்க யாருக்கும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீ கேட்டிங்கன்னு வச்சு அப்படியே இருக்கும் சார். செலவுகள் அதே மாதிரி தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இந்த நேரத்தில் அதிகமாக உண்டு. அது மாதிரி கடல்ல மாட்டிப்பாங்க சம்பாதிக்கிறது சார். வந்து 30 நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் 3 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே செலவு பண்ணுறோம். அது இந்த டிஜிட்டல் உலகம் அப்படி தண்ணி மாதிரி கரையை வைக்குது. ஏன்னா நீங்கள் பணத்தை எண்ணி கொடுக்கும்போது அந்த வழி தெரியுதான்னு தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி பணம் எண்ணி கொடுக்கும்போது தெரியுதா? ஜிபேல 1000 ரூபா கொடுறா, 2000 கொடு, அது ஒரு 5000 பெரிய ரூபாய். விஷயமாவே இருக்கிறது இல்லையே. அது நம்பராக தானே மூவ் ஆகுது. அது பணத்தை எண்ணி கொடுக்கும்போது வலிக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அது ஒரு பெரிய வழியாக இருக்கும். இந்த சந்திரதசை அப்படியே ஜிபேல அப்படியே டக்குன்னு பணத்தை மாற்று. முக்கியமாக இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்ணாமல் இருப்பது நல்லது. இவருக்கு என்ன சந்திரதசை நடக்கும்போது நெய்ஜ கேட்டுறாரு. இவர் சந்திரதசை நடக்குமோ இவருக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ண என்ன பண்ணாதா? ஃபஸ்ட்டு ஜிபே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணு முதல்ல. அதை நீ பணத்தை ஃபஸ்ட்டு கையில் வச்சு பாரு. நீ பொதுவாகவே 12 27 நட்சத்திரத்து 12 ராசிக்கும் முடிஞ்ச அளவு அந்த ஜிபே ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணி பாருங்கள். பணமாக எண்ணி கொடுத்து பாருங்கள், வலிக்கு தானே வலிக்கும். ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் 10 நிமிஷம் யோசிங்க, இதை பண்ணணுமா வேண்டாமான்றதை. அது யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சொன்ன மாதிரி கடன் வந்து அதிகமாகிறதுக்கு காரணமே உங்கள் விரயம் பண்ணக்கூடிய தன்மையை கடனை கூட்டிடுறதுக்கும் வாய்ப்பாயிடும். கடன் வாங்கியாவது செலவு பண்ணக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் போய் லாக் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 2026 திருமணம் நடக்குமான்னு ஒரு சந்திரதசையில் ரோகிணி நட்சத்திரம் கேட்குறாங்க. நடக்குமா நடக்காது? வெளியூர் பொண்ணாக இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வெளிநாட்டு லோக்கலில் தேடாதீங்கன்றது தான் இங்கே அமைப்பு. நிறைய பேர் பக்கத்தில் பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, பக்கத்தில் பையன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது, வெளியில் எடுக்கிறது தான் நல்லது. இல்லை, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ பக்கத்து ஒரு ஊரில் பொண்ணு இருக்குது, பையன் இருக்கார். இப்போ என்ன சொல்வார், இந்த அம்மாவோ பொண்ணோ இல்லை வீட்டில் அக்காவோ தங்கச்சோ, இப்போ நம்ம வீட்டில் ஒன்று இருக்குமே, நமக்குன்னு ஒன்று இருக்குமே, அது என்ன பண்ணுது, இந்த பொண்ணை வந்து நான் வெளிநாட்டுக்கு கொடுக்க மாட்டேன், இல்லை
வெளியூர் கொடுக்க மாட்டேன், வெளிநாடு அழைச்சிட்டு போகிற பொண்ணாக வேணும் அப்படின்னு கேட்டால் இவங்க கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க பொண்ணு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு ரெடியாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை எடுத்துக்க மாட்டாங்க. அதை தான் ஆச்சரியமாக இருக்கும். இவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதை மனசுக்கு தேடி பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. மனசுக்கு பிடிக்கலங்க, எதிர்பார்த்த மாதிரி ஆ, இல்லைன்னு இதுதான் சொல்லுவாங்க இது. சார். இந்த மனசுக்கு எதிர்பார்ப்புங்கிறது பிடிக்கல, நான் எனக்கு எப்படி அமையல. வந்து இந்த வரனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, இவங்களே திருமணத்துக்கு தடை அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு வந்துடுது. நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது தோஷம் வந்து பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கவனமாக இருக்கணும். யார் தடை, நான் அங்கே போய் விளக்கு போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருமணம் நடந்துருமா அப்படின்னா நடக்காது. காரணம் என்னென்னா தடையே இவங்க தான். வண்டி என்ன பண்ணுறோம், வண்டி கொடுத்துட்டாரு ஆண்டவன், டிரைவர் சீட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, கீயும் கொடுத்துட்டாரு. இப்போ வண்டி ஓட்ட வேண்டியது யார்? இவங்க தான் வண்டி ஓட்டணும், ஓகேங்களா? இவங்களே அதை தடை, நான் ஸ்டார்ட்டே பண்ணலை, இல்ல ஆனால் எனக்கு நான் இந்த போய் வண்டி வேண்டாம், எனக்கு இந்த வண்டி வேண்டாம், நான் வேற வண்டி வேறு கொடுத்தா வண்டி வேணும்னு எனக்கு இந்த கார் வேண்டாம், ஆடி கார் கொடுத்தா தான் நான் ஓட்டுவேன். அப்போ 2026 பொறுத்தவா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருந்தால் நல்லாவே இருக்கும். நிறைய நடக்கணும் சார். நோய் கொஞ்சம் ஏன்னா அதிகம். படிப்புக்காக நடக்கிறது ரொம்ப வெளிநாடு ரொம்ப போறதும் முக்கியம். முதுகு சம்பந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கும். முதுகு வலி இருக்குமானா முதுகு வலி இருக்கும். பெரிய ஆச்சரியம் இது. முதுகுவலி என்ன, சும்மா செவனேன்னு உட்காந்து கழுத்து வலி முதுகுவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரதசையாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும். ரோகிணி நட்சத்திரமாக தான் கூடுதல் கவனமாக இருக்கும். நம்ம இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பார்ப்போம். இந்த ரோகிணி நட்சத்திரம் பொதுவாகவே இந்த 27 நட்சத்திரம் இல்லை 12 ராசி அப்படின்னு பொதுவாகவே நம்ம வந்து இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னா மன நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக, எனக்கு ஏதோ உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனைகள் உங்கள் வந்து இதுதான் வேண்டுதல், இதுதான் இப்படி தான் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் அந்த கோவில் போங்க, பொதுவாக வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிங்க. கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதை 2026 உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விடுவோம். இந்த 2025க்கு பிறகு வந்து சுவாமிமலை வந்து முருகன் வந்து சுவாமிநாதர் அந்த வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், அங்கே போங்க அப்படிங்கிறது தான் 2025லேயே நம்ம சொல்கிறோம். அடுத்த காலகட்டங்கள் எல்லாமே சிவன் கோயில்கள் வந்து பிரசித்தி வந்து இப்போ திருவண்ணாமலையாக இருக்கலாம், நீங்கள் அடுத்த திருவாரூர் தியாகராஜர் கோவிலாக இருக்கலாம், அடுத்து வந்து நம்ம வந்து உத்திரகோசமங்கை 2026 உத்திரகோசமங்கை பெரிய அளவில் திருவண்ணாமலைக்கு அடுத்ததாக வந்து உத்திரகோசமங்கை வந்து பெரிய சிறப்பாக வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம இதை சொல்கிறோம். அடுத்து திருவாரூர் தியாகராஜர் கோவில் வந்து ஒரு பெரிய அதிசயமே அங்கே தான் இருக்குது. சூரியனோட அமைப்பு வந்து அந்த திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு நீங்கள் தினமும் வந்து வழிபாடு பக்கத்தில் இருந்தால் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிறது 2026 பொதுவான கோயிலாக இருக்கும். இப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா பொதுவாகவே இப்போ வந்து இந்த வெட்டுவானம் நம்ம ஊரில் வந்து எல்லையம்மன் கோவில் ஒரு நீங்கள் பொதுவாக அந்த பக்கத்தில் வேலூர் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா வெட்டுவானத்தில் இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோவில் போயிட்டு வாங்க. அந்த கோவில் இப்போ எப்படி நம்ம மாரியம்மன் அப்படின்னு நம்ம கும்பிட்றோம்ல, முதல் மாரி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு மாரியாக வரக்கூடியது யார் அப்படின்னா மாரி அந்த இடத்துல வந்து வெட்டுவானத்தில் இருக்கக்கூடிய எல்லையம்மன் தான் பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க. சந்தோஷத்துக்காக நிம்மதிக்காக போகாங்க. எனக்கு பணம் வரும், எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு வண்டி வாங்கணும், எனக்கு சொத்து வாங்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டாதீங்க. எனக்கு நிம்மதி வரணும்னு கோவிலுக்கு போய் வேண்டுங்க, உங்களுக்கு கோவிலில் வந்து சந்தோஷத்தை கிடைக்கும். வழிகாட்டு, எனக்கு ஒரு வழி கொடு, சக்தி கொடுன்னு கேட்கலாம். இந்த பிரச்சனைகளை கையாளக்கூடிய சக்திகளை கேட்கலாம், ஆனால் பிரச்சனையே தீர்த்து கொடுன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது எனக்கு ஒரு வழி கொடு, சாப்பாடு கொடுன்னு கேட்கலாம், முழுங்கி கொடுன்னு கேட்கக்கூடாது. கடவுள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் மாத்திரை கொடுக்குறாருன்னா அந்த மாத்திரையை தான் அவர் கொடுப்பாரு. சாப்பிட்றது யாரு? நான் தானே சாப்பிடணும். நம்ம இல்லை, நான் தான் முழுங்கணும், நீங்கள் தான் முழுங்கணும். இது என்ன நம்ம முழுங்கணும், நான் ஏன் உங்களை சேர்க்கணும், நீங்கள் என்னைய சேர்க்கணும். கடவுள் என்ன பண்ணுவார்? மாத்திரை தான் கொடுப்பாரு. முழுங்குறது யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்குது. அவரவர் பலன் அவரவர்கிட்ட தான் இருக்குது. நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த எல்லையம்மனை வந்து கட்டியமாக பிடிச்சி கண்டிப்பாக ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை மட்டும் கொடுத்தா பயன்படுத்துங்க. அடுத்து வந்து இந்த மிருக சீசன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த 27 நட்சத்திரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வந்துடுவோம், அப்புறம் பேசுவோம் பொதுவான விஷயங்களை. மிருக சீசன் 1, 2 எப்படியா இருக்கும்? மிருகசீரிஷம் 1, 2 அப்படின்னு வரும்போது இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக போய் பெரிய பட்ஜெட்டில் போய் லாக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுவீங்க. ஆமாம், என்ன ரீசன் எப்படி சொல்றதுன்னு மனசு கொள்ளாம சொல்லணும்னு நினைக்கிறாரு. 60% இருக்குது. ஆனால் அந்த 60%மும் ரொம்ப நல்ல திருப்தின்னு சொல்ல முடியாதுன்றது. திருப்தின்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷன். கடனை வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுங்க. அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் லாக் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி 1, 2 இது பண்ணவே கூடாது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எதிர்பாராத நிகழ்வு அவங்களுக்கு இயல்பாகவே ஏற்படுது சார். அதனால கவனமாக இருக்கணும். நம்ம கவனமாக போவோம், அதை எதிர்பாராமல் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறது. கணவன் மனைவி உறவுல கட்டாயமாக கவனம் தேவை இந்த இடத்துல. இவர் என்னமோ முன்னாடிலேருந்து இல்லை, செவ்வாயின்றனாலேயே குறிப்பிட்டு எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த இடத்துல.
இல்லையே மிருகசீரிசம் 1-2 ஏன்னா அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடுவாங்க சார். இல்லை எப்பயுமே கோபங்கள் வந்து ஒரு தற்காலிக பைத்தியம் தானே. இப்போ நீங்களா இருக்கட்டும் அது நானா இருக்கட்டும், கோபம் வந்தா அப்படின்னு அதை போட்டு பொருள் அந்த டைம்ல உடைக்கிறது, பைத்தியம் பொருள் பிடிக்கும். உடைக்கிறது. அது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் அது. ஒரு Actually, அந்த தற்காலிக டைம்ல பைத்தியம் பைத்தியம் தானே. பிடிக்கும். ஒரு நிரந்தரமாக பைத்தியவாதி பைத்தியம்னு கூட ஒத்துக்கலாம். ஆனால் தற்காலிக பைத்தியம் இருக்கு பாருங்க. ஒரு பொருளை போட்டு உடைக்கிறாரு, ஒரு ஒரு ஃபோனை போட்டு உடைச்சா அந்த ஃபோனை ஒரு 30,000 ரூபா யார் கொடுப்பா? நீ தானே மறுபடியும் சம்பாதிக்கணும். அதே மறுபடியும் புரிஞ்சாண்ட சண்டை போட்டு பொண்டாடி வந்துட்டு அடுத்த நாள் வீட்டு சாப்பாடு போடு அப்படின்னா என்ன நேற்று இவ்வளோ வீம்பு பிடிச்சி பேசணும்ல இன்றைக்கி மட்டும் எங்கே? அப்புறம் மறுபடியும் அங்கே தானே போகணும். கோவப்பட்டு நீ என்ன பண்ண போற? இது எல்லாம் கூட தள்ளி வைக்கலாம். இந்த கணவன் மனைவி உறவுல இது ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா கிட்ட அப்பாட்ட சண்டை போடுற வாழ்ந்து தானே ஆகணும். செவ்வாதசை நடக்குதுன்னா புருஷன் முன்னாடி பிரச்சனை வரும்னு சொல்கிறோம் 2026. அப்போ நீ பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த சண்டை மறுபடியும் பெருசாக்கி மான அவமானங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு வார்த்தை பேசிட்டாங்க கோவத்துலன்னா அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு சொல்லிட்டான்னு நிற்காதீங்க. அந்த இடத்த விட்டு நகருங்க ஃபஸ்ட்டு. அது ஒரு இன்னைக்கு சண்டைன்னா உடனே நான் சொன்னதான் சரி, நீங்கள் சொன்னதான் சரி, இவர் சொன்னதான் சரின்னு சண்டை போட்டால் பெருசாக தான் ஆகும். அந்த இடத்த விட்டு நகருங்க. பண்ணக்கூடாது. அப்போ 2026 கணவன் மணி சண்டை வருமானம் வரும். அது கொஞ்சம் தூரமாக வச்சு இருந்து கவனமாக இருந்து பாருங்கள். இல்லை நான் சண்டை போட்டு தான் ஆகணும்னா சண்டை போடுறதால எனக்களுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லா ஜோசியக்காரனும் சொல்லிட்டு தான் இருக்கணும். எந்த ஜோசியக்காரன் அச்சயலக்கணை பற்றி நாங்கள் சொன்னாலும் சரி, மற்ற முறைகளில் சொன்னாலும் இப்போ செவ்வாதசை நடக்கும்போது பிரச்சனை வருமானம் வர தான் செய்யும். நீங்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் இதை போய் அக்காட்ட சொல்லி அண்ணாட்ட சொல்லி அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசாக்கி என் பொண்ணு தான் சரி என் பிள்ளை தான் சரின்னு எங்கள் அம்மா 2 அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இங்கிட்ட எங்கள் மாமியார் சண்டை போட்டு எங்கள் அம்மா சண்டை போட்டு என்ன நடக்குங்க? நீங்கள் குடும்பம் பிரிஞ்சு போய் 6 மாதம் கழிச்சு சண்டை பெருசாகி ஒன்றுமே இல்லாமல் 30 வருஷம் கழிச்சு ஏன் சண்டை போட்டோன்னு ஒரு 3 வருஷம் கழிச்சு சண்டை போட்டவங்களை கேட்டு பாருங்கள் எதுக்கு சண்டை போட்டோன்னு ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். ஏன்னா கோர்ட்டுக்கு போகிற அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு தான் ரொம்ப தெளிவாக நிற்குது. அதனால கட்டாயம் செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு சும்மா வச்சு ஒரு கோர்ட்டுக்கு போய் அங்கே இருக்க ஒரு பிள்ளையார் சிலைக்கு ஒரு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி பழக்கத்தை வச்சுக்கோங்க. கோர்ட்டு போகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா பிள்ளையார் அங்கே கோர்ட்டில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இருக்க பிள்ளையார் கோயில் நிறைய பேர் கூட்டம் கூட போகுது. ஏன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கே. செவ்வாதசை யாருக்கெல்லாம் நடக்குதோ தயவு செய்து பக்கத்தில் கூடிய ஹாஸ்பிட்டலில் கூடிய பிள்ளையார் கோயிலுக்கோ ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை கோர்ட்டு போகணும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகணும், போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கோவில் இருக்குது போயிட்டு வாங்க. அது ஒரு பரிகாரமாக எடுத்துங்க. இல்லையா போலீஸுக்கு ஒரு 4 பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுறதோ, ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு அவருக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுறது, சின்னதாக ஒரு மாஸ்க் வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு பரிகாரமாக தான் போகும். நீங்கள் போலீஸ்கிட்ட போய் நிற்கணும், ஃபைன் கட்டணும், அவருக்கு ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி ஒரு மாஸ்க் வாங்கி கொடுங்க. ஒரு 100 போலீஸுக்கு 100 மாஸ்க் வாங்கி கொடுங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 100 ஹெல்மெட் வாங்கி கொடுங்க. போலீஸ்கார்ட்ட கொடுத்து நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்க. பெரிய பட்ஜெட் அதில் சொல்கிறாரு. வேற எதுக்கும் செலவு பண்ணுறாங்க, 4 பேருக்கு பிரயோஜனப்பட முடியாது செலவு பண்ணலாம்ல. பண்ணுறதே பண்ணுறோம். அது ஒரு 4 பேருக்கு நான் ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கே சிரமப்பட்டு ஃபைன் கட்டிட்டு இருக்கேன். 100னா 100 சொல்லலை, ஒன்றுனா ஒரு ஹெல்மெட்டாவது வாங்கி யாருக்காவது கொடுங்க சார்னு கொடுங்க. இருக்கிறத கொடுக்க சொல்லுங்க சார். ரத்தம் இருக்கு, ஹெல்மெட் ரத்தத்தை தானமா வரும்போது இன்னொரு விஷயமா வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செவ்வாதசை போகும்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொன்னால் வண்டி ஓட்டும்போது மிகவும் கவனமாக ஓட்டுவது நல்லது. ஃபஸ்ட்டு கோவப்படாதீங்க. கோவப்படாமல் இந்த கோவத்தை நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டு அதே கோவத்தோட வண்டி ஓட்டாதீங்க. சேர்ந்து வண்டியில் போகாதீங்க. அதை விட்டு 2026 கவனமாக இருக்கணும். செவ்வாதசையை பொறுத்தளவுக்கு கோவப்பட்டுற வேண்டாம். வருமானம் சூப்பராக இருக்குது. வருமானம் சூப்பராக இருக்குது. பெரிய ஆச்சரியம் என்னென்னா எதிர்பார்த்ததை விட வருமானம் நல்லாவே இருக்கும். அதுவும் செவ்வாதசை மிருகசீரிசம் 1-2 போணுச்சுன்னா வருமானம் எப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். சார் நான் ஒரு இடம் ஒன்று விற்றேன் சார், இப்போ தான் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், நான் ஒரு 12 லட்சத்துக்கு தான் சார் வாங்கினேன், 27 லட்சம் போகுது சார், உண்மையிலே நான் இப்போ தான் சார் வாங்கினேன். அது என்னென்னா அவங்களுக்கு பக்கத்தில் இடம் தேவைப்படும். அதுதான் ஆச்சரியம். அந்த இடம் வந்து ஒன்றும் பெருசாக போகாது, ஆனால் அந்த இடம் பக்கத்தில் உள்ள தேவைப்பட்டதை விட்டு அவர் அந்த ரேட்டை கொடுத்து வாங்குவார். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வருமானம் வரும். சூப்பர்லாம் நீங்கள் இடம் விற்று ஒரு லாபத்தை சம்பாதிக்க முடியும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் திடீர்னு இந்த இரவு நேரம் சம்மந்தப்பட்டது, கரடு முரடான வேலை சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது, அதுவும் பகல் நேரத்தை விட இரவு நேரம் மாலை நேரம் இல்லை காலை நேரத்தில் வந்து டெம்பரவரியாக ஒரு வேலை பார்க்குறோம்ல, ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலை பார்க்குற வேலைகள் நிறைய விஷயத்த அது இந்த எடிட்டிங் சம்மந்தப்பட்ட சூப்பராக வேலை செய்யும். மிருகசீரிசம் 1 மிருகசீரிசம் 2க்கு சார் நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பார்ட் டைமாக நான் ஒரு வேலை பார்க்குறேன் சார், எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு சார் அப்படின்னா அதுக்கு ஒரு 2000 ஒரு 3 நாள் பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஒரு 6000 சம்பாதிக்கலாம். 3-4 வாரத்துக்கு 24,000 பணம் வருது. இப்போ இது சின்னதாக உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க முடியும். ஒரே நாளில் என்ன படையப்பா படத்தில் வர மாதிரி ஒரு மலையை உடைச்சி உடனே அதெல்லாம் படத்தில் தாங்க நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 3 மணி நேரத்தில் போட்டு
கைகள்லாம் அப்படியே அப்படியெல்லாம் நடக்காது. அப்படியெல்லாம் கையெல்லாம் அப்படியே பச்சை நரம்பு அப்படியே மேலே ஓடும். நரம்பு ஓடும். அது பிள்ளைங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வாழ்க்கையில் படம் வேற வாழ்க்கை வேற, இது உணரணும். இவங்க படம்னா பார்த்துட்டு அது அதே வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு ஒரே நாளில் யூடியூப் சேனலில் திறந்து ஒரே நாள் யூடியூப்பில் வந்து எல்லாத்தையும் பேசி வளைச்சு அப்படியா நடக்கும். 10 வருஷம் 20 வருஷம் போட்டு 100 500 ஒரு 10,000 பேர் பார்க்க வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. அது திறமை, அது ஒரு தனித்திறமை, அது தனிக்கலை. அது இந்த எடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறை சூப்பராகவே இருக்கும், கேமரா சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கும், டாக்டர்ஸ்க்கு நல்லா டாக்டர் நல்லா இருக்கும், வக்கீல் நல்லா இருக்கும், ராணுவம் அதெல்லாம் நல்லா இருக்கும், சவாதாசன் ஆடிட்டர் சூப்பராக இருக்கு. இப்போ நிறைய சம்பாதிப்பாரோ. ஏதோ நீங்கள் ஆடிட்டராக இருப்பீங்களோ பார்த்துங்க, ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் பார்த்துங்கப்பா. அப்போ இவருக்கு செவ்வாதை சார் நடக்குது பார்த்துங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருக்காது சார். ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தமானது ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கேம்ல மாற்றத்துக்கான வாய்ப்பு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் தயவு செய்து ஒதுக்கி. காதலிக்கிறவங்க அந்த காதலில் பைத்தியகாரத்தனமான முடிவுகள் சார், அவர் கல்யாணம் காதல் இதெல்லாம் தான் சொல்ல வேண்டி இருக்குது. எல்லாருக்கும் அதுதான் தேவைப்படுது. 21 வயசு இருக்கப்பா, செவ்வாதசம் நடக்குதாப்பா, நீ வந்து ஓடி போய் கல்யாணம் தான் பண்ணிக்க போறா அப்படிங்கிறாரு. பார்த்து நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்களே கெடுத்துக்காம இருந்தா சரி. அது நீங்க நினைக்கிறேன்னு அதை உந்தி போய் அதுல போய் முட்டி மோதி ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிறது. படிக்கிற குழந்தைகளுக்கு மெடிசன் சம்பந்தப்பட்ட படிப்புங்கிறது இங்க நல்லா இருக்கு. இந்த லாயர் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் சார், எல்லாருமே நீட்டு டாக்டர் ஆகணும்னு மட்டும் நினைக்காம மெடிக்கல்ல நிறைய துறைகள் இருக்கு. இப்போ நான் நேற்று ஒரு படிப்பு கேள்விப்பட்டேன். பிஎஸ்சியில் கிட்னிக்கு இது பண்ணக்கூடிய டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு இருக்குன்னு. இதுக்கு எத்தனை பேருக்கு தேவைப்படுது? ஆனால் அந்த படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. நான் எல்லாருமே வந்து டாக்டர் தான். 20 வருஷம் கழிச்சு தேவைப்பட போகுது அந்த படிப்பு. 2005 கம்ப்யூட்டர் படிப்பு படிக்க மாட்டான்ட்டான். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னாங்க. இப்போ 2025 கம்ப்யூட்டர் மட்டும்தான் இயங்குது, ஏஐ மட்டும்தான் இயங்குது. அது மாதிரி மெடிசன் மட்டும் கிடையாது, பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கு. சிஏ படிக்கிறதும் நல்லா இருக்கு. ரிசர்ச் ஓரியன்டா படிக்கக்கூடியது நல்லா இருக்கு. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் படிப்பு வருமானமும் நல்லா இருக்கு, வேலையெல்லாம் நல்லா இருக்கு, பார்த்துங்க, நல்லா படிங்க.